எல்லாம் உங்களுக்கே வாங்கி வச்சுங்க, ஒருத்தனுக்கும் கொடுக்காது. நேடெல்லாம் இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு அடைக்கலமா இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு பேலனா இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு திடனா இருக்கணும் ஆண்டவரே, வெள்ளத்துல போனா காப்பாற்றணும் ஆண்டவரே, வெயில்ல போனா காப்பாற்றணும் ஆண்டவரே, பத்திரமா போய் எல்லாம் நீங்களே வச்சுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எத்தனை பேர் இழந்து போயிருக்கிறாங்க. லாஸ்டிக் வேதத்துல பார்க்கிறோமே, ஆண்டவர் சொன்னா இழந்து போய் திருப்பிக் கொள்வாய். You will get back everything. 1 சாமுவேல் 30:19 சொல்லுகிறது, சிறிது பெரிது ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். மீட்பு, இழந்து போனதில் தேவன் வைத்திருக்கிற மீட்பு அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம எல்லாம் லாஸ்ட் ஆன பீப்புள் இருப்பார்கள், அவர்களை அப்படியே விட்டுவிடக்கூடாது. லாஸ்ட் ஆன திங்ஸ் இருக்கும், அப்படியே விட்டுறக்கூடாது. எத்தனை பேர் நீங்கள் சொல்லுங்க, நிறைய பேர் ஏன்பா கிறிஸ்தவர்களுக்கே சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்களே, நீங்க போய் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. ஆனா இங்க இருக்கிறவனே இளைய குமாரனா இருக்கிறானே, அவனுக்கு என்ன செய்வது? எத்தனை பேர் இல்ல, எவ்வளவு பேர் பின்வாங்கி இருப்பார்கள். ஒரு வண்டியில இந்த லெட் டேஸ்ல பாஸ்டிங் என்று சொன்னேன். பாஸ்டிங் அவர் சொன்னார், இல்லை சார் நான் ஒருவேளை காலையில மட்டும் இருக்கிறேன் சார், அதே போதும், அது இருப்பாங்க. ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கிறோம், நான் போய் சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். லெட் டேஸ் இவர் போய் காலையில முறுக்கு எல்லடை பயங்கரம் வாங்கிட்டு வந்து என்ன வேற சாப்பிடுவேன். என்னங்க பாஸ்டிங் நீங்களா? அதான் சார் டிஃபன் விட்டுட்டேன் சார், காலையில என்னால இருக்க முடியல சார், அதனால மீட்டிங் எல்லடை மீட்டிங் சம்திங். எப்படி? ஏன் என்று சொன்னால் அவர்களை தான் நாம் மீட்க வேண்டும். எழுந்து போனதிலே மீட்பு உண்டு. ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார். எதற்கு வந்தார்? மீட்டுக்கொள்ள வந்தார், நம்மை மீட்டுக்கொள்ள வந்தார். அப்போ கர்த்தரை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது டெஃபினெட்லி we will experience this thing. முதல்லயே சொல்லிட்டார். இப்படி யாருன்னா சொல்லியிருப்பாரா? லூக்கா 22:31-32 பேதுருக்கிட்ட சொன்னார், பேதுருவே உன்னை புடைக்கிறதற்காக அனுமதி உத்தரவு கேட்டுக்கொண்டான், ஆனால் நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். விழுந்துட மாட்டேன்னு சொல்ல, வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்து. God assured him. என்னவென்றால் நீ மீட்டுக் கொள்ளப்படுவாய்ப்பா பேதுருவே. You will not be lost. You will not be lost. ஆண்டவரே, பேதுருவே நீ மீட்டுக் கொள்ளப்படுவாய், நான் உன்னை மீட்டுக் கொள்வேன். நீ எழுந்து போவாய், ஆனால் உன்னை நான் மீட்டுக் கொள்வேன். நீ மறுதலிப்பாய், ஆனாலும் நான் மீட்டுக் கொள்வேன். இப்போ தெரிகிறதா நம்ம ஏன் மன்றாட்டு ஜெபம் வைக்க வேண்டுமானால்? எத்தனை ஆடுகள் தொலைந்து போயிருக்கிறது, எத்தனை ஆடுகள் இழந்து போயிருக்கிறது, எத்தனை பேர் கிருபைகள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க தமிழ்நாட்டில் நான் நிறைய தடவை யோசிப்பேன். என்னவென்று சொன்னால், அரசு பணியில நம்மெல்லாம் கிறிஸ்துவர்கள் அதிகமா இருந்தார். தாசில்தார் இவங்க பால்வரதராஜ் மாமியார் கூட எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசராக இருந்தார். இப்பொழுது யாருமே இருக்கிறது இல்லை. இப்ப நம்ம ஆட்களே இருக்கிறது இல்லை. திஸ் இஸ் ஆல்சோ லாஸ்ட் பிரதர். இது கூட நமக்கு இழப்பு பிரதர், இது கூட நமக்கு இழப்பு. நீங்கள் பார்த்தீர்களா, கன்னியாகுமரி நாகர்கோயில் இருக்கிற நாடார்கள், அவர்கள் தான் பெரிய செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள், பிசினஸ் மேன். நீங்க யாராவது இருக்குமா? நம்ம எல்லாம் பார்த்தீங்களா? ஏன் இப்ப நம்ம எல்லாம் லாஸ்ட் சம்திங் இன்னும் ஜான்சன் லிஃப்ட் இருக்கிறது. நம்ம ஆட்கள் உலகம் இந்தியா முழுவதுமாய் எங்கு பார்த்தாலும் இருக்கிறார்கள். அதை கூட நம்ம இழந்து போயிருக்கிறோம். ரட்சிப்பை இழந்து போனோம், செல்வத்தை இழந்து போனோம். இதுதான் கர்த்தர் சொன்னார் எஸ்ஐ 65:22, நீங்கள் கட்டுவீர்கள், கட்டி குடியிருப்பீர்கள். நீங்கள் கட்டுவதும் வேறொருவன் குடியிருப்பதும் இல்லை, நீங்கள் நடுவதும் வேறொருவர் புசிப்பதும் இல்லை. இதெல்லாம் தான் இழப்பு, இதெல்லாம் தான் இழப்பு பிரதர். ஏதோ எவ்வளவு இடத்திற்கு நம்ம பெற்றுக்கொண்டது போல நாடகம் ஆடுறோம். இல்லை எல்லாம் சம்திங். அதுக்காக தான் நான் பெரிய கூட்டம் எனக்கு வரணும்னு நான் யோசிக்கிறதே இல்லை. எங்க டீம், எங்க குழு சின்ன குழு. பட் ஐ நோ அபவுட் ஆல் த சில்ட்ரன்ஸ் ப்ராப்ளம், ஐ நோ அபவுட் ஆல் த பேரண்ட்ஸ் ப்ராப்ளம். ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிரச்சனையும் தெரியும். அதுதான் முதல்ல. குடும்பங்கள் இழந்து போயிருக்கிறது, மகிழ்ச்சி இழந்து போயிருக்கிறது, பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிறது, ஜெபம் இழந்து போயிருக்கிறது. உற்சாகப்படுத்துங்க. அவர்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க ஜெபித்தீர்கள், ஆனால் they will come forward. அதனால்தான் ஜெபம் இந்த மன்னாட்டு கூடுகை கூட நாங்கள் இன்னும் நீங்கள் நல்ல சவுண்ட் எல்லாம் வச்சு பார்த்து ஒரு லைவா நடத்திட்டு போனோம். இதை லைவ், இட் should not be a formal. சும்மா நீங்க நிறைய பேரை பாருங்க, பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கும், பின்னாடி சேர்ல இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு ஸ்மால் குரூப் இஸ் ஓவர். பிகாஸ் லூக்கா 12:32 சொல்லுகிறது, பயப்படாதே சிறுமந்தையே,
உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க தேவன் பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த மீட்பு எப்படி வந்தது? இழந்து போனதிலிருந்து மீட்பு எப்படி வந்தது? இது உங்களால் உண்டானது எல்லாம் சொல்லுங்க, கைகளை வச்சு சொல்லுங்க. இது உங்களால் உண்டானது, இது தேவனுடைய ஈவு, கிருபை, தேவனுடைய ஈவு. மறுபடியும் நீங்கள் அவர்களுக்கு இந்த மீட்பை கொடுப்பது, மறுபடியும் இழந்து போனதை கொடுப்பது தேவனுடைய சுத்த கிருபை, உங்களால் உண்டானது அல்ல. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, என்னவென்றால் தேவ வார்த்தைக்கு தான் வல்லமையை ஒழிய அது பேசுகிற நபருக்கு வல்லமையா. அது பால்வாதராஜ் பேசினாலும் அந்த வார்த்தை போய் மீட்க செய்யும். அது டேனியல் பேசினாலும் மீட்கும். அது பாஸ்டர் பேசினாலும், பிஷப் பேசினாலும், யார் பேசினாலும். That's what my experience. வார்த்தை, வார்த்தை, வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை, வார்த்தைக்கு இருக்கிற ஜீவன் ரெண்டு இருக்கிறதா. வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? எபிரேயர் 4:12 லைஃப் இருக்கிறது, பவர் இருக்கிறது. சொல்லுங்க, என்ன இருக்கிறது? You have got life and you have got power. அதுக்கு தான் பவர் இருக்குது. Not the man who speaks it. அதை பேசுகிறவனுக்கு அல்ல. அதுல தான் வல்லமை இருக்கிறது. அதுதான் வல்லமை இருக்கிறது. அதுதான் வல்லமை, வல்லமை இருக்கிறது வார்த்தை. அதனால தான் கர்த்தர் வார்த்தையை ஒரு விதைக்கு ஒப்பிடுகிறார்ல. இப்ப இதை வச்சுக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ண என்ன வேண்டாம், அவருடைய கிருபை வரங்கள், அழைப்பு மாறாதவைகள். சொல்லுங்க, கிருபை வரங்களும் அழைப்பும். 8 வருஷமா கண்டினியூஸா நடத்துறோம். ஒரே நாள் கூட கர்த்தருடைய கிருபையில எனக்கு சுகவீனம் வந்தது என்று ஒரு மாதமும் நிற்கவில்லை. ஒரு இடத்துல 40 மாதம் நடத்துறோம், ஒரு இடத்துல நிக்கல. ஒரு இடத்துல 31 மாதம் நடத்துறோம், ஒரு நாள் நிக்கல. என்னோட கூட இருக்கிறவர்கள் கூட அப்படித்தான். ஒரே நாள் கூட நிக்காம கர்த்தர் நடத்துறாரு. சும்மா ஒரு இடுப்பு வலி, கால் வலி, கண் வலி, பல்லு வலி எல்லாம் சொன்னேன். அது இல்லாத இருக்குமா எனக்கு? ஆம் ஐ மேன் ஆஃப் அயர்ன். நான் இரும்பு மனுஷனா? இல்லையே. நமக்கும் பிரச்சனை தான் இருக்குது. அண்ணன் டீ இன்னொன்னு சரி, ஒரு சும்மா டிராப் சாப்பிடலாம். உடனே ஆவியானவர் சொன்னார், டீ இல்லாத பேசுறான்னாரு. கரெக்டா லெமன் ஜூஸ் தான் இருக்குது. சொன்னாரு ஆண்டவர் many times you know what God says you are. அழைப்புகளும் ரொம்ப அழகான வசனம். அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஆனா இந்த இழந்து போனதை இழப்பில மீட்பு மிதக்க வேண்டும். சொல்லுங்க, இழப்பில எது மீட்க வேண்டும்? மீட்டு கொண்டானே தாவீது, மீட்டு கொண்டானே. அப்படி நடத்த வேண்டுமானால் ஏன் உங்களால் நடத்த முடியாது? ஏன் என்னால கூட நடத்த முடியல? வெறும் சோமனா போதுமா? ஆராதிச்சா போதுமா? வெறும் இப்படி கூட நான் போதுமானா முடியாது. எடுத்து வாசிக்கலாமா? எப்பொழுது அது முடியும் தெரியுமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள் 8 வரல வாசிக்க போறேன் பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, வாசிங்க. 2 Peter 1st chapter verse 5 ல இருந்து வாசிங்க. எப்படிங்க? அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோடு இச்சை அடக்கத்தோடு பொறுமையோடு தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும். எத்தனை பாத்தீங்களா? வெறும் ஜெபம் பண்ணிட்டார், வெறும் மன்றாட்டு, வெறும் பிரேயர், வெறும் ஆராதனை, வெறும் நோ 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 நோ. How you can redeem? எப்படி நீங்கள் மீட்க முடியும் என்றால் இத்தனையும் கொடுக்க வேண்டும். இதைதான் இந்த கேஜிஎஃப்ல பால்வரராஜ் மூலமாய் செய்து கொண்டிருக்கிறோம். சகோதர சிநேகத்தையும் அன்பையும் விசுவாசத்தையும் பொறுமையும் தைரியத்தையும் எல்லாவற்றையும் நாம கொடுக்கணுமா? அப்படி கொடுத்தால்தான், இப்படி நீங்கள் செய்தால் ஒரு காலம் இடறுவதில்லை. ஒரு காலம் என்ன ஆகுது? தொடங்கும் போதே ஒரு சில கேப்பீங்க, இது எத்தனை மாசம் நடக்குது பார்க்கலாம். ஒன்னு எழுதி வச்சுங்க, இது உங்களால நிறுத்த முடியுமான்னு பாருங்க. எப்போது இதை நிறுத்த முடியுதான்னு பாருங்க. எத்தனை மாசம் நடக்குதுன்னு கேட்காதீங்க. ஏனென்றால் முடிந்த அளவுக்கு நாங்கள் இந்த காரியத்தை பின்பற்றுகிறோம். அப்படி இருக்க சகோதரரே, அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு
ஞானத்தையும் ஞானத்தோடு பொறுமையும் மீட்சாடக்கத்தையும் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் வாரி வழங்குங்கள். அன்பை கூட்டி வழங்குங்க. ரொம்ப அழகா இன்னொரு மொழிபெயர்ப்பு, அன்பை வாரி வழங்குங்க. இன்னொருத்தில் அன்பை கூட்டி வழங்குங்க. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பை வழங்குங்கள் என்று ஒரு புதிய மொழிபெயர்ப்புல இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியது என்ன பிரதர்? I cannot pray, I cannot read the Bible, I cannot preach. நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு அவ்வளவு வல்லம் இல்லை, எனக்கு அவ்வளவு அறிவு இல்லை. தேவையில்லை பிரதர். சகோதர சிநேகம் தேவையில்லை பிரதர். பொறுமை, சகோதர சிநேகம், தைரியம் மாறி வழங்குங்கள். Let understand. மீட்பு இழந்து போனதில்லை. மீட்பு சொல்லுங்க. எது எது நடக்கும்? முதல்ல நம்ம ஜெபிக்கும் பொழுது இருளிலே எது மிதக்கிறது? வெளிச்சம். இரண்டாவது, இக்கட்டிலே இரக்கம் மிதக்கிறது. மூன்றாவது, ரத்தத்திலே உடன்படிக்கை மிதக்கிறது. நாலாவது, இழப்பிலே ரட்சிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து பிரியமானவர்களே, முக்கியமானது வருகிறோம். நீங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதை கருத வேண்டும். ஜெபிக்கும் பொழுது எது நடக்குது என்றால், இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகள் நடக்குது. 1 கொரிந்தியர் 1:28 சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியங்களை, இருக்கிறவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். தேவன் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகள் தோன்றும். இதுதான் முக்கியமானது. எது இல்லாமல் இருக்கிறது? அவிசுவாசம் இல்லாமல் இருக்கிறது, விசுவாசம் தோன்றும். ஞானம் இல்லாமல் இருக்கிறது, ஞானம் தோன்றும். தைரியம் இல்லாமல் இருக்கு, தைரியம் தோன்றும். அன்பு இல்லாமல் இருக்கிறது, அன்பு தோன்றும். அன்பு தோன்றும். லவ் வில் கம். இல்லாதவைகளிலிருந்து ரோமர் 4:17 நீங்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஆபிரகாம் எப்படி அந்த கிருபையை பெற்றுக்கொண்டானா? வாசிங்க. ஆபிரகாம் எல்லாருக்கும் தகப்பனாவதற்கு காரணம் என்ன? ரோமர் 4:17 ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனை அவன் விசுவாசித்து நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். கரங்களை தட்டி உற்சாகமா தூக்கிட்டீங்க. அல்லேலூயா. 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 நீங்க ஜெபம் பண்ணா இல்லாதவைகளிலிருந்து தோன்றும். பார்க்கிங் கேடம் இல்ல, இருக்கிறவைகள் தோன்றும். சவுண்டு கேடம் இல்ல, இருக்கிறவைகள் தோன்றும். ஆட்களில் தோன்றும். இல்லாதவைகளிலிருந்து எது தோன்றும்? இருக்கிறவைகள். ஞானம் இல்லாததிலிருந்து ஞானம் தோன்றும். ஆண்டவர் சொன்னார், எப்படி எம்டில இருந்து தான் கர்த்தர் உருவாக்குனாரு. எடுத்த உடனே நிறைய பாஸ்டர் பார்த்திருக்கேன் நான். நல்ல எப்படியோ ஆசீர்வாதமா பெரிய பெரிய சர்ச் கட்டிடுவாங்க தமிழ்நாட்டுல, காலியா இருக்கும். சில இடத்துல ஆத்துமாக்கள் நிறைய இருக்கும், சர்ச் இருக்காது. ஆத்துமாக்கள் நிறைய இருக்கும், சர்ச் இருக்காது. சில பேருக்கு காசு வரும், அவர்கள் ஜெபித்திருப்பார்கள். என்ன வேண்டி? எனக்கு வெறும் காசு கொடுத்தாண்டவரே போதும், ஆத்துமா தேவையில்லை. ஒருவர் ஆத்துமாவை கேட்ப, பில்டிங் தேவையில்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிறது. நம்ம இன்னும் அழைத்து கொண்டே இருக்கிறார், இன்னும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். சொல்ல. அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்லிட்டான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. சங்கீதக்காரன் சொன்னா பாருங்கன்னா, எனக்கு போதித்தவர்களிலும் என்னை ஞானவான் ஆக்கினேன், எனக்கு வயது முதிர்ந்தவர்களிலும் ஞானவான் ஆக்கினேன். அன்று எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டீராப்பா, சோத்திரம். நம்மள ஏமாத்திரம் ஒன்றுமில்லை, நம்ம ஏமாத்திரம். கடவுள் எங்கோ இருந்தா. இது ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க எல்லாம் எத்தனை பேர் இந்த வசனம் தெரிஞ்சவங்க கை? உபாகம் 32:10 தெரியுமா? 7ஆம் வசனம் 10ஆம் வசனம் பாருங்க. பூர்வ நாட்களின் நினை, தலைமுறை தலைமுறையா சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவனும் உனக்கு சொல்லுவான். உன் மூப்பனை கேள், அவனும் உனக்கு சொல்லுவான். என்ன சொல்லுவான் என்றால் 10ஆம் வசனத்தை பாருங்க. உபாகம் சத்தமா வாசிங்க. பாழான இடங்களிலும் ஓலையிடுகிற அவாந்தர வெளியிலும் அவர் உன்னை கண்டுபிடித்தார், அவர் உன்னை நடத்தினார், அவர் உன்னை உணர்த்தினார், அவர் உன்னை கண்மணி போல காத்தார். அல்லேலூயா சொல்லுங்க.
எங்க கண்டுபிடிச்சாரா? பாழான நிலங்கள், ஊழை எடுக்கிற அவாந்திர வழியில, பாழான இடத்துல கண்டுபிடித்தாரா. நம்ம எல்லாம் கண்டுபிடித்தது என்னவென்றால் செல்வ செழிப்பாய் இல்லை. இதுதான் எசேக்கியேல் 16:6 சொல்லுவாரு, நான் உன் வழியாய் கடந்து போன பொழுது தொப்புள் அறுக்கப்படாமல் ரத்தத்திலே சீண்டப்படாம நிர்வாணமாய் கிடந்தாய், நான் உன் அருகிலே கடந்து போன பொழுது உன்னை பார்த்து பிழைத்துரு என்றேன். When I crossed by side, I told you, பிழைத்திருவினேன், பிழைத்திரு பால்வராய், பிழைத்திரு டேனியல் என்றேன். It was Eve when we are passing. எத்தனை பேர் நம்மளை கண்டு கொள்ளாம போனார்கள். அவர் கண்டு கொண்டு திரும்பி பார்த்து தொப்புள் அறுக்கப்படாமல் நிர்வாணமாய் ரத்தம் அல்ல கழுவப்படாமல் ரத்தத்தில் இருந்த உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். இலவசம் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை அழைத்தது, பாடையிட முயல இருக்கிற அவாந்திர வெளியிலிருந்து நடத்தினார். அவர் கண்மணி போல காத்தார். நம்மால ஒன்றுமில்லை, நம்மால ஒன்றுமில்லை. இந்த போர் நடந்து சதாம் ஹுசேன் முடிஞ்ச உடனே பாராட்டு விழா எடுத்தார். அப்பொழுது பாராட்டினார். அவன் பாராட்டினா மிலிட்ரிக்காரு, பெரிய பெரிய கேப்டன் எல்லாம் பிரசிடென்ட். அப்ப அந்த எல்லாம் சேர்த்து சொன்னாங்க, நாங்கள் அல்ல, பாராட்டுக்குரியது பிரசிடென்ட் புஷ் தான். அவர் தான் தைரியமாய் கையெழுத்து போட்டார் இதை, அதனால இந்த யுத்தத்தை பண்ணோம். அவர் எழுந்து சொன்னாரு, என்ன அழகா சொன்னார்னா, பாராட்டுக்குரியவர் அவரும் அல்ல நானும் அல்ல, யுத்தம் செய்யலாம் என்று எனக்கு நோட்டு வந்தது, நான் வெறும் கையெழுத்து போட வேண்டியதுதான். ஆனால் நான் அதை வைத்து விட்டு பில்லிகிரகாமுக்கு போன் பண்ணேன், வாங்க ஒயிட் ஹவுஸ்க்குன்னு, இப்படி நான் யுத்தம் பண்ணலாமான்னு ஜெபம் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க அப்படி என்று சொன்னேன். அவர் 3 நாள் பாஸ்டிங்ல இருந்து ஒரு பாடு கையெழுத்து போடுனாரு. ஆகவே இந்த போரை நடத்துவதற்கு கிரீன் சிக்னல் கொடுத்தது தேவ மனுஷர், அவரை நடத்த சொன்னது தேவ இயேசுவானவர். ஆகவே கிரெடிட் மஸ்ட் ரீச் ஒன்லி கோஸ் டு லார்ட் அப்படின்னு. ஹல்லேலூயா. மறைமுகமாய் எத்தனை பேர் இல்லாதவர்கள் நீங்க பண்ண பெரிய ஒரு அசைவு வரும்பது. எத்தனை பேர் நம்புறீங்களோ அவங்க மட்டும் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகள் சொல்லுங்க எப்படி வரும்? மிதக்கும். இதுக்கு தான் கர்த்தரு உதாரணமா, நீங்க நல்ல தயிர் மோரை கடைஞ்சிங்களா, வெண்ணெய் மிதக்கும். மிதக்குதா? மறைஞ்சு கிடக்குதா? மிதக்குது இல்லை. அதே தான் வாழ்க்கை. This is what naturally God has created. மிதக்கும். இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகள் நமக்கு மிதக்கும். ஒரு உதாரணம். எப்படி உதாரணம் பிரியமானவர்களே? கரெக்டா டிக்ளேர் பண்ணணும். நீங்க டிக்ளேர் பண்ணணும். பிச்சைக்காரன் கேட்கிறான், ஆண்டவரே எப்பா அப்படி என்றான். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டான், என்னிடத்துல ஒண்ணுமில்லை, பொன்னுமில்லை வெள்ளியும் இல்லை என்றதினாலே இயேசுவின் நாமம் மிதக்கிறது. Because you say I don't have, ஆனா நீங்க பொன்னும் வெள்ளியும் போட்ட மாதிரி உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நடிச்சா இயேசுவின் நாமம் மிதக்காது. I don't have anything சொல்லுங்க. I don't have anything. எனக்கு இல்லை மிதக்குது, இல்லை மிதக்குது, இல்லை. சவுல் என்னைக்கு சொல்ல, ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா, கல்வி எல்லாம் வேஸ்டா போச்சு, நஷ்டம் என்று எண்ணுகிறேன். God said, I will glorify you. உன்னிடத்திலே நான் மகிமை அடைவேன். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உன்னிடத்திலே நான் மகிமை அடைவேன். எப்பொழுது? இஸ்ரவேலே நீ ஒன்றுமில்லாமல் போன பொழுது, இஸ்ரவேலே நீ மண்ணாய் போன பொழுது, இஸ்ரவேலே நீ ஒன்றுமில்லாத போன பொழுது. ஒரு வசனத்தை ஞாபகம் வச்சுக்க. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை இந்த மன்றாட்டு கூடுக்கு மையமா வச்சுக்க. ஆண்டவர் சொன்ன, என் மலைகளெல்லாம் நான் வழிகளாய் மாற்றுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு விரோதமாய் வருகிற, நடுவே வருகிற மலைகளை எல்லாம் தேவன் வழிகளாய் மாற்றுவார். வாசிங்க யாராவது. ஏசாயா 41. என் மலைகள் எல்லாம் நான் என்ன செய்வேன்? வழிகளாக்குவேன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது தொலைந்து போன கோடாலி மிதந்தது போல தொலைந்து போன வெளிச்சம் மிதக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. தொலைந்து போன இரக்கம் மிதக்கும்.
தொலைந்து போன மீட்பு மிதக்கும், தொலைந்து போன இருக்கிறவைகள் மிதக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லாமா? துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. வரகொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. வரகொண்டு திடமனதாய் இருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. கடைசியா சொல்றதெல்லாம் முக்கியமானது. இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவை. இது எப்படி நடத்துவீங்க? இதுக்கு செலவு என்ன ஆகும்? இடம் என்ன ஆகும்? ஆட்கள் வருவார்களா? எல்லாத்தையும் வச்சுட்டு நடத்தணும்னா எனக்கு ஜபமே தேவையில்லை. ஜபித்தா அது வரணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜபித்தா என்ன வரணும்? அது வரணும். நான் பெரிய தேட்டர் ஒன்று டிசைன் இன்ஜினியர். எப்பப்பா ரொம்ப சவாலோடு இருப்பேன் நான். ஆண்டவர் போயிட்டு சொல்றேன். அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் சவுண்ட் இன்ஜினியர். அவர் என்ன சொன்னார், மெட்ராஸ்காரங்க, சார் நீங்கள் எப்போ பாரு ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்க, எங்களுக்கு பாருங்க இப்போ அம்மாவாசை அன்னைக்கு பௌர்ணமி வருது பாருங்க. என்னைக்கு நடந்துச்சு? அது சார் ரொம்ப ரொம்ப நான் சொன்னேன், இந்த லாங் ஆகோ சோ லாங் ஆகோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் இதெல்லாம் எங்ககிட்ட இல்லை. இப்போ நான் சொல்றேன் அது வராது. என்ன சார் அது படம் சார், ப்ரொஜெக்டர் போட்டால் வரும் சார். நானும் அவர் தான் நிற்கிறோம் புது தியேட்டரில். ஸ்க்ரீனில் அவங்க போடணும், ஃபில்ம் அட்ஜஸ்ட் பண்ணணும். போட்டுருக்குதான் அவர். நான் சொல்கிறேன், அவர் வரும்ன்றாரு, நான் வராதுன்றேன். அவர் வரன்றாரு, நான் வராதுன்றேன். சொல்லிகிட்டே இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா பட்டுன்னு அவர் ப்ரொஜெக்டர், நான் ப்ரொஜெக்டரை பார்க்குறேன், ஒரு ஸ்க்ரீனை பார்க்குறேன். ஸ்க்ரீனில் வரும்ன்றாரு. ப்ரொஜெக்டர் நான் பார்த்து வராதுன்னா, சார் இதை பாருங்கன்னாரு. பட்டுன்னு கரண்டாங்க. நதிங்கடா ஏன்னா ஏன் சொல்றேன்னா, நீங்க இப்பொழுது இருக்கிறவைகளை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆனால் அந்த கடைசி 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லாதவைகள் இருந்து இருக்கிறவைகளை பெயர் சொல்லி அழைக்கிறவர். அடுத்து என்னவென்றால் இருதயத்தில் எழுப்புதலை உண்டாக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என்ன உண்டாகும்? இருதயத்தில் எழுப்புதல். A great revival come in the heart. ஆண்டவர் உயிரோடு எழுந்தாரு, நடந்து போகிறாரு. லூக்கா 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசிக்க முடியாத மந்த இருதயம் உள்ளவர்களே, டல் ஹார்ட்டா இருக்கிறீங்களப்பா, எழுப்புதல் இல்லாம இருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களோடு கூட நடந்து போய் கொண்டு இருக்கிறார். வேதத்தை எல்லாம் விளக்கின பிறகு 32, 33 வசனத்துல அவர் நமக்கு வேத வசனத்தை சொல்லும்போது நம்முடைய இருதயம், சொல்லுங்க எல்லாரும், ஹல்லேலூயா, கொழுந்து விட்டு எரியவில்லையா? இதாங்க ஜெபிக்கும் பொழுது இருதயத்திலே அணைந்து கிடக்கிற நெருப்பு எரியும். அணைந்து கிடக்கிறது எழுப்புதலாய் மாறும். Fire will come in the heart. Fire will come in the heart. இருதயத்திலே நீங்கள் சொல்ல சொல்ல முகத்தை பார்க்காதீங்க. என்ன சொல்லி அனுப்பிச்சார் சவுலுக்கு என்றார், இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது கர்த்தர் சமயத்துக்கு ஏற்றபடி நடனார். அவன் திருப்பி போய்கொண்டே இருக்கிறான். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். God gave a new heart. புது இருதயத்தை கொடுத்தார். இன்றைக்கு நீங்க எல்லாம் உற்சாகமா இருங்க. கர்த்தர் நாம் ஜெபிக்க ஜெபிக்க இருதயங்களிலே எழுப்புதல் உண்டு. இருதயங்களே எழுப்புதல் உண்டாகும்.
டல் இருதயங்கள், ஒன்றுமில்லாத இருதயங்கள், புரிந்து கொள்ள முடியாத இருதயங்கள், ஒன்றுமில்லாத இருதயத்தில் தேவன் இந்த நெருப்பை பற்ற வைத்து விடுவார். எழுப்புதல் பயங்கரமா வந்துடும், அடக்கவே முடியாது. இதுதான் பவுல் சொல்லும் பொழுது லீதியாளை உற்று பார்க்கிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். God opened. ஏன் பிரதர் இவ்வளோ ஸ்கிரிப்சர் நமக்கு இருக்கிறது? நீங்க அப்ப ஜெபிக்கும் போது இந்த பாயிண்ட் சொல்லி ஜெபம் பண்ண. இனிமேல் ஜெப குறிப்புல என்ன, நீங்க இதை விட்டுவிட்டு பிரைம் மினிஸ்டர் ரட்சிக்கப்படணும், பிரசிடென்ட் ரட்சிக்கப்படணும், முதல்ல நம்ம ஆளுங்க யாருக்குள்ள எரியறத பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அனல் பற்றி எரிய பாருங்க. You bring revival among the hearts of the people. Don't bother about that. God will look upon them. ட்ரம்புக்கு நம்ம ஏன் ஜெபம் பண்ணுவாரு? சோத்திரம் இல்லை. ட்ரம்புக்கு ஏமா ஜெபம் பண்ணுவாரு? நாங்கள் ஒரு நாடகம் ஒன்று போட்டோம். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு கேட்டுங்க பாஸ்டர், பையன் மட்டும் போகிறான் சர்ச்சுக்கு, பையன் மட்டும் போவான். அப்பா இன்னும் ரட்சிக்கப்படல. பையனுக்கு ஒரு நாள் வயிற்று வலி தாங்க முடியல. அவன் சொல்கிறான், டே நைனா போய் அந்த பாஸ்டர் மணி இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு வரேன், நான் ஜெபம் பண்ணுவேன். இவர் போய் பாஸ்டர் போய் அப்பா போய், பாஸ்டர் எது பையனுக்கு வயிற்று வலி தாங்கலை, நீங்கள் எதோ ஜெபம் பண்ணுவீங்களாமே, நான் வந்து மந்திரம் பண்ணுங்கன்னு கூப்பிடுவாங்க. அவனுக்கு தெரியாது. அந்த உடனே ஒரு பாஸ்டர் பேக் இறக்குனாரு. நம்ம தான் பாஸ்டருங்க தெரியுமே, கையை ஸ்தோத்திரம் போட்டாரு. இவன் சொல்லிக்கிட்டேங்கண்ணா, அப்பா பாஸ்டர் வயிற்று வலி, பாஸ்டர் பாஸ்டர் வயிற்று வலி, பாஸ்டர் பாஸ்டர் வயிற்று வலி. இவர் பாட்டில் வயிற்று வலி கத்தினே ஆரம்பிச்சார் பாருங்க. 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் போட்டு நாடகத்துல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அமெரிக்காவில் நடக்கிற எலெக்ஷனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் வரணும் ஆண்டவரே, போட ஆண்டவரே, ஒலிம்பிக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா என்ன கேட்பாருன்னா, எப்போ வேப்பூருக்கு வர போறீங்க? வேப்பூர்ல இது நடக்கிறது. அப்பா கேட்கிறாரு, எப்போ நீங்க? ஐயா வேப்பூருக்கு எப்போ? இப்போ அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியா வந்தாரு, அப்படி ரஷ்யாவுக்கு வந்தாரு. ஐயா வேப்பூர், ஐயா ஐயா வேப்பூர் ஐயா. அவரு ஜெபம் பண்ணதே மன்னாட்டு ஜெபம். இப்ப கடைசியில டெல்லி வந்தாரு. டெல்லிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்க பிரைம் மினிஸ்டருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாருங்க சொன்னாரு. பட்டுன்னு சேர்த்து விட்டாங்க. பாஸ்டர் போய் பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் பையன் போயிட்டான் பாஸ்டர், கொஞ்சம் முன்னாடி நீங்க வரக்கூடாதா? அமெரிக்காவுக்கு போவாத வரக்கூடாதா? ரஷ்யாவுக்கு போவாத வரக்கூடாதா? நல்ல தெரியும். இருதயத்தில் எழுப்புதல். சொல்லுங்க என்ன? இருதயத்தில் எழுப்புதல். அதற்கு தேவை வசனம் தான், அதற்கு தேவை வார்த்தை தான், அதற்கு தேவை வசனம் தான். சொன்னார், நான் பாவம் செய்யாதபடி உங்களுடைய வார்த்தைகள் என் இருதயத்தில் எழுதி வைச்சேன். I kept the word. நீங்க இந்த வார்த்தையை போட்டுடுங்க பாருங்க. அதுக்கப்புறம் அவனுடைய ரிவைவல பாருங்க, அதுக்கப்புறம் அவனுடைய எழுப்புதல பாருங்க. அவர்கள் அதுக்கப்புறம் சொல்றது பாருங்க, கொழுந்து விட்டு எறியவில்லையா? அவர் நம்மோடு கூட பேசின பொழுது கொழுந்து விட்டு எறியவில்லையா? எதற்காக தான் இருதயம்? அவர் நல்ல இருதயத்தை, நவமான இருதயத்தை கொடுக்கிறேன்னு வாக்கு பண்ணிருக்கிறார். இருதயத்தை எடுத்து விட்டு நீங்க பார்க்கும் பொழுது இதுதான் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15 இருந்து பார்க்கிறோம். வருஷா வருஷம் குழந்தைகள் போனவர் எழுந்து போய் அண்ணால் தன்னுடைய இருதயத்தை சொல்லுங்க ஊற்றி விட்டார். மன்னாட்டு ஜபத்துல நீங்கள் இப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்கி கொண்டு வந்து இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படியான ஒரு பெரிய கிருபையை பண்ணணும். அழுவணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சும்மா ரொம்ப ஜாலியா இருக்கிறது அல்ல. ஆல்வேஸ் கிரை. ஐ லைக் டு பி. நான் என் மனைவி ராத்திரி நைட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேளம் 3:15 எங்கள் அந்தம்மா, அப்போ அந்தம்மா போச்சு. அப்புறம் நான் ஜாப் யூஸ் டு ப்ரே. அதில் ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? நீங்கள் பெயர்களை சொல்லி செபித்தீர்களானால் உங்களால் ஆவியான ஒரு ரகசியம் சொல்லுகிறேன், நிறுத்தவே முடியாதுங்க. That is the peculiarity in the prayer. Many times I try to stop it.
ஆமென் போடணும்னு நினைக்கிற முடியவே முடியாது. என்ன ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாரு. ஒன் பை ஒன் இங்க வந்தேன். வரும்பொழுதே இங்க வந்து ஒரு அம்மா சுசிலா அம்மா ஒருத்தர் இறந்துட்டாங்க. அவங்க குடும்பம்லாம் இங்க இருக்குது, பெரிய குடும்பம். அவங்களெல்லாம் யோசிச்சோம். ராஜ்குமார் அவங்க ஒய்ஃப் எல்லாம் இருக்கிறவங்க எவ்ரிபடி காட் ரிமைண்ட்ஸ் ஒன் பை ஒன். இதான் இருதயம். சுத்த இருதயத்தை என்னை தாரும், நிலைவரமான ஆவி என்னில புதுப்பியும் ஆண்டவரே. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியுடைய வரத்தை எனக்கு திரும்ப தாருங்க ஆண்டவரே. I want a new heart master. அந்த இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு வேணும் பெரியமான். ஏனென்றால் ஆண்டவர் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொன்னார் பாருங்க, தேவ ஆவி நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. God poured the Spirit. இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. இது ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லிங்க. மறைந்து கிடக்கிறது, எழுப்புதல் இல்லாமல் கிடக்கிறது, ஒன்றுமில்லாமல் இருதயம் எல்லாம் உணர்வற்று கிடக்கிறது. உணரணும். இதை எப்படி உணர்வீங்க? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஸ்கேன் பண்ண போனேன். எனக்கு ஸ்கேன் எழுதினாங்க. போனால் ஒரு 2 லிட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க. இது தண்ணி குடிச்சிட்டு வாங்கன்னாங்க. தண்ணி எடுத்து வாயில வச்சா நெட்டு போல்ட்டுங்கெல்லாம் ஒர்க் ஷாப்ல கழுவுனா எப்படி தூரு பிடிச்சது வாசனை வரும், அப்படி வரும். ஒரே வாய். எங்க வைஃப் மரியாதை மாதிரி சொற்படி செய்யுங்கள், குடிங்க, செய்கிற குடிங்க. நான் கொஞ்சம் குடிச்சுதான் பாரு, நீ குடிக்கவே முடியல வச்சுட்டே. அவங்க நேசி குடிச்சாதாங்க எடுக்க முடியும், சீக்கிரம் குடிங்க. இந்த நாத்த அடிக்குது சிஸ்டர், இதை கொடுத்துட்டீங்களே. ஒருத்தர் வீட்டில் தள்ளுவார். அவருக்கு 30 வயசு இருக்கும். அப்படி ஒய்ஃப் கூட வந்தாங்க. 30 கூட இன்னும் குறைவா இருக்கும். அவர்கிட்ட இந்த பாட்டில கொடுத்து குடினா, அவங்க ஒய்ஃப் சொல்லிச்சு, ஒரே பாலாட தண்ணி கூட குடிக்க முடியாது சிஸ்டர், குடிச்சு பாருங்க வாந்தி வந்துடும், குடிக்க முடியாது. என்ன சொல்றீங்க? ஆமா, சரி பார்த்தேன். ஏன்னா அவரு அவ்வளோ சிக்கிலியா இருக்கிறாரு, எது குடிச்சாலும் வாந்தி வருது, ஒரு பாலாடை கூட குடிக்க முடியாதுன்னா இருக்கும். நான் பார்த்தேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு 2 லிட்டர் குடிச்சுக்கிட்டேன். போய் சிஸ்டர் கிட்ட சொன்னேன், சிஸ்டர் குடிச்சிட்டேன் அப்படின்னா, என்ன பாத்ரூம்ல ஊத்திட்டீங்களா, எங்க ஆச்சு? குடிச்சிட்டேன். எப்படின்னாங்க, God brought him and taught me a lesson. அவரை கொண்டு வந்து எனக்கு ஒரு பாடத்தை கற்பித்தார். என் இருதயம் மாறிவிட்டது. என்னவென்ற, ஐயோ அவர் ஒரு பாலாட கூட குடிக்க முடியல, just 30 years old, I'm 69 years old, இதை குடிக்கலன்னா உனக்கு என்னடா அப்படின்னா, கர்த்தர் இப்படிதான் நம்முடைய இருதயங்களை உணர வைக்கிறார். இதான் இருதயங்கள் உணர வைப்பது, இதான் எழுப்புதல். கடைசியாய் பெரியமானே முக்கியமானது என்னவென்றால், ஆண்டவர் போகும்பொழுது மரத்தை பார்க்கிறார். மார்க் 10ஆம் அதிகாரம் 13ல அந்த மரத்தில இலைகளை அல்லாமல் வேறொன்றுமே அதிலே இல்லை. இலைகள் இல்லாமல் கனிகள் ஒன்றுமே இல்லை, பிரயோஜனம் இல்லாதது. இது ஜெபம் பண்ணீங்கன்னா என்ன ஆகுமா தெரியுமா? வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:2 தயவு செய்து வாசிக்க. மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். ஆரோக்கியம் அடைவதற்கு சொல்லுங்க, இலைகளில் ஆரோக்கியம். கைகளை தட்டில இலைகள்ல ஆரோக்கியம், இலைகள் ஆரோக்கியம். எவ்வளவு பெரிய இதுதான் எழுப்புது. இலைகளில் ஆரோக்கியம், கனிகள் கூட இல்ல, சாதாரண இலைகள். நம்மெல்லாம் வந்து இலையே வைத்திருக்கிற மரமா இருந்தாலும் தேவன் அதிலே ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். இதைத்தான் எசேக்கியேல் பார்க்கிறார். 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் எசேக்கியேல். 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 47:12. எசேக்கியேல் 47:12. நடைக்கு ஒப்பாக ஒரு வாசல் நடைவழியின் முகப்பில் இருந்தது. கீழ் திசையில் அவைகளுக்கு பிரவேசிக்கும் இடத்திலே செம்மையான மதிலின் எதிரே இருந்த வழியின் முகப்பில் ஒரு வாசல் இருந்தது. 47:12 சிஸ்டர். எசேக்கியேல் 47 செடிகள்
by the rivers on its bank, on the sides and on that side, all kinds of trees will grow for food. Their leaves will நதியோரமாய் அதன் வாசிங்க. அதனதான் their fruit will not wither. Their leaves will not wither, and their fruit will not come to end. Yes. வாசிங்க. They will be. மாதந்தோறும் நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழத்தக்கதுமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இலைகள் நாமெல்லாம் ஒரு சாதாரணமா கனி இல்லாத இலைகளாக இருக்கலாம். தேவன் அந்த இலைகளிலே ஆரோக்கியத்தை எங்கே கொடுத்தார் பார்த்தீங்களா? எங்கே கொடுத்தார் பார்த்தீங்களா? எரேமியா 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். சொல்லுங்க. ஜனங்க மத்தியில ஆரோக்கியம் இல்லாதவர்கள் இருக்கிறார். ஆரோக்கியம், ஹீலிங் என்று சொன்னாரு எசேக்கியாக்கு. அது இதெல்லாம் தான் நீங்க தயவு செய்து மந்தாட்டு குடிகளை அருமையாய் நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒரு ஜெப ஆவி உங்களுக்குள்ளே வரும். வேதத்தை ஆழமாய் நம்ம சிந்திக்க போறோம். எசேக்கியேலுக்கு சொல்லிட்டார் 15 வருஷத்தை கூட்டுவேன்னு. அப்படியே சொல்லல, வெறும் சொல்லல. ஏசாயா 38:21 அத்திப்பழ அடைகளை கொண்டு வந்து போடுங்க, அதனால் அவன் பிழைப்பான். இலைகள், அத்தி இலைகளை கொண்டு வந்து போட சொன்னார். அதிலே தேவன் வைத்திருக்க. என்ன அர்த்தம் என்றால், above the medicine God's miracle works out in us. மருந்துகளிலும் மேலாக அவருடைய ஆரோக்கியம் நம்மிலே இலைகள் மூலமாய், அற்பமாய் எண்ணப்பட்டவைகள் மூலமாய், மருந்து இல்லாததின் மூலமாய் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். கையில தட்டுங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்குமே பலவீனமானும், எனக்கும் பலவீனமானும். இந்த மாதிரி சவுண்ட்லாம் பேசுறதே இல்லை. இது குழந்தை மாதிரி இருக்குது. ஆமா, என்ன சாயந்தரம் பேசணும், நாளைக்கு பேசணும், நாளன்னைக்கு பேசணும், பேசணும். இது ஒன்றும். ஆனா தேவன் நமக்கு பெரிய கிருபை, ஆரோக்கியம் கொடுக்கும். எல்லாத்திலையும் ஆரோக்கியம். கேட்பதில்லை, பேசுவதில்லை, ஆராதிப்பதில்லை, துதிப்பதில்லை. ஹீலிங் என்றாலே சரீரத்தில் மட்டுமல்ல, ஆவி. ஆவியிலே உங்களுக்கு ஆரோக்கியம் இருந்தால் சரீரத்தின் ஆரோக்கியமின்மை நமக்கு தெரியாதே. எப்படிங்க பேசுறீங்க? டாக்டர் சொல்லுவ தண்ணி இல்லாத பேசுறீங்க. ஆமா சார், 3 hours பேசுவேன். 1 hour ஆகும். ஒரு டாக்டர் கேட்பேன், can you stand for 15 minutes? I can stand for 6 hours sir. How you are standing? I can stand sir. ஸ்பிரிச்சுவலா நமக்கு ஹீலிங் வந்தா சாதாரண பாடி ஹீலிங் வந்துடும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் கொடுப்பது தான் நாட் த்ரூ த மெடிசன். இலை என்று ஒருவராலும் அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு மாத்திரையும் நமக்கு வேலை செய்யுது. இதை விளக்க ஒரு காரியம் சொல்றாங்க. இன்னோவால போனோம், 3 நாள் இன்னோவால போறோம். நான் முதல் சீட்டு. நீங்க ஓட்டினீங்களா? யாரோ ஓட்டுறாங்க, இவங்க எல்லாம் பின்னாடி. நம்ம ஸ்வீட் அவங்க சொந்தக்காரன். எதிரில் புலி புலியா சிங்கம் இன்னும் பேரட் மேலே ஏறி போகிறவங்க காரு பேரட் மேலே ஏறி முறையுது, தட்டுது கண்ணாடியை. நான் முதல்ல பின்னாடி இருக்கிற ஆளு ஐயோ 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 நெஞ்சு வலிக்குது, மாத்திரை கொடு, மாத்திரை. என்ன மாத்திரையை கொடுக்குது? சிங்காங்கிறது நான் இருக்கிறேன், தானியில தாண்டி வர போறதில்லை. ஃப்ரண்ட்ல உட்காந்து கொண்டு இருக்கிறேன். காடு ஆக்சுவல் சிங்கம். பின்னாடி கேட்டார், மாத்திரை. ஐயோ வலிக்குது, நெஞ்சு பிடிக்குது, ஐயோ பிடிக்குது. ஜப வீரர் அவரு. பிடிக்குது என்னாரு. இவங்க எல்லாம் யாருக்கு ஐடியா தெரியல. ஆர்ஸ் ஒண்ணு பிரிச்சு வாயை திறந்து போட்டு தண்ணி ஊத்துன உடனே
என்ன போச்சு உள்ள பார்த்தீங்களா? என்ன பிரதர்னா இதுதான் ஹீலிங். This is the healing, not by the medicine, not by the medicine, but miraculous healing. இலையிலே ஆரோக்கியம், இலையிலே ஆரோக்கியம் எழுப்போம். ஒண்ணுமே இல்லை. எங்க ஊர்ல குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் மருந்து கொடுக்கிறார் ஒருத்தர். அவர் என்ன கொடுக்குறாருன்னா ஒரு சின்ன சட்டி, சின்ன சட்டி மாதிரி திருவிழாவில் வைக்கிற சட்டி. அந்த சட்டியில் ஒரு தண்ணி, மேலே ஒரு பேப்பர். அவர் என்ன சொல்ற, அந்த பேப்பரை எடுத்துட்டு கண்ணை மூடின்னு நான் ஒரு ஜெபம் பண்ணுவேன் குடின்றார். போய் கேட்டேன், என்னப்பா கொடுக்குறேன்? அங்கிள் மண் எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு இந்துவா இருந்தாலும் சொல்லிட்டு, ஏசு நல்லவர்ப்பா, அவர் தான் ஆண்டவரே, நான் அல்ல, நீர் மண்ணையும் மருந்தாய் மாற்றுவீர் சொல்லிட்டு உள்ள ஜெபம் பண்ணிட்டு கொடுக்குறாரு. நிறைய பேருக்குவாங்க. அது அவருக்கு சொன்னேன். இல்லை சார், அது பரலோகத்தின் மருந்துன்னு சொல்லி. இலையில் என்ன இருக்கிறது? ஆரோக்கியம், எழுப்பம். You believe me, automatically the people will come here and they will feel very happy. They are comfortable. கர்த்தர் என்னை சுகப்படுத்தினார், கர்த்தர் என்னை சுகப்படுத்தினார், கர்த்தர் என்னை சுகப்படுத்தினார். எப்படி பிரதர் சுகப்படுத்தினார்? எப்படி பிரதர்? எனக்கு தெரியாது. நான் சொல்லுவது எங்க ஆட்களுக்கெல்லாம், ஐயா கை வச்சு ஜெபம் பண்ணு, கை அமைக்க வேணாம், ஒன்றும் வேணாம், எங்க ஹாலில் வந்து உட்காந்து ஜெபத்தை கேளு, ஆட்டோமேட்டிக்கா காட் வில் ஹீல். கர்த்தர் ஹீல் பண்ணுவார். இலைகளில் ஆரோக்கியம். கடைசியா எனக்கு நம்பிக்கை, உங்களுக்கு நம்பிக்கை எதுவா இருக்கணும்னா, இஸ்ரவேல் மறுபடியுமாய் எழுப்புதல் உண்டாகும். எங்கே உண்டாகும்? சகரியா 12:10 சொல்லுகிறது, அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் விண்ணப்பத்தின் ஆவி, மன்றாட்டின் ஆவி, கிருபையின் ஆவி அவர்கள் மேல் ஊற்றுவேன். ஒரு பிள்ளை ஆண்டவரே தலைச்சன் பிள்ளைக்காக அழுவது போல அவர்கள் அழுது புலம்புவார்கள். எழுப்புதல் உண்டாகும். இஸ்ரவேலுக்கே எழுப்புதல் உண்டாகும். அப்படின்னா ஒரு நம்பிக்கை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கை உயர்த்தி. ஆண்டவரே, உம்மை சிலுவையில் அறைந்தவர்களுடைய உள்ளங்களிலேயே நீர் எழுப்புதலை உண்டு பண்ணுவீரானால், சிலுவையிலே உம்மை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோமே, எங்கள் நடுவில் நீர் அசைவாடுகிறோம், எழுப்புதல் உண்டாக வேண்டுமே. ஆண்டவர் இப்ப கேட்கிறாரு, எங்கே தொலைத்தாய் என்று கேட்கிறார். சொல்ல முடியுமா? இங்கதான் தொலைச்சேன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் எங்க ஊழியத்தில் இருக்காரு, வந்துட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. கன்வென்ஷன் நான் பேசுறேன், பின்னாடி யாரோ பேசுறாங்க, சவுண்டு. சேர் போட்டு உட்காந்துக்கல. அப்படி பார்த்தா எனக்கு செக்ரட்டரியா இருக்காரு, அவர் பேர் மோசஸ், பழைய பேரு சண்முகம். அவரை கூப்பிட்டு பின்னாடி பேசலாம். என்ன சண்முகம், ஆளே வரமான்றியப்பா, 6 மாசமா கை குறையுதேன்றோம். கார்ட்ஸ் விளையாடுறதுதான் அவரு, நமக்கு தெரியாது. கை குறையுதேன்னா இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தப்பா, நான் வந்துடலான்னு தான் போனேன்ப்பா, வரவே முடியலப்பா. அவர்கிட்ட அப்படிதான் போனப்பா, வரவே முடியல. நம்மளும் முடிட்டோம். அந்த ஒன்று சண்முகம் போறியாங்க. இன்னொருவர் இருக்கிறார், அவர் வாழ்க்கை எப்படி ஆயிட்டது என்றால், அவர் எங்க ஊழியத்தில் இருந்தார். அவர் டிவிஎஸ் 50ல பின்னாடி இயேசுவை பதில் எழுதியிருந்தார். அவர் நைட்டு யாருக்கும் தெரியாது செகண்ட் ஷோ போயிருக்கிறார். அடுத்த நாள் ஒருத்தன் பார்த்து கேட்டா, என்ன சார் ராத்திரி செகண்ட் ஷோ? நான் வரலையே, உங்க வண்டி யாருக்கு நான் கொடுத்துருக்கலாம். அவர் பார்த்தாரு, கெட்டிக்காரு, இவன் போக மாட்டேன்னா. 88 வயசுல நல்லா சேர்த்தாரு. இவன் என்ன பண்ணலாம், என்னடா இது இருந்தா தானடா நம்ம கஷ்டம்னு போர்டு எடுத்துட்டான். எதுல? இயேசு பதில் போர்டு எடுத்து. இப்ப சினிமா போகலாம். நீங்க போர்டு எடுக்க போறீங்களா, இல்ல போக மாட்டேன்னு போறீங்களா? முழங்கால் படிட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் எல்லாரும் முன்னாடி கூட வாருங்கள். முழங்கால் படியிடலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். கைவழி சொல்லுங்க. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும்.
தேவனே, எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்பா, ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், ஞானிகள் இருக்கிறார்கள். எங்களை ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஏனப்பா இந்த பாரத்தை எங்களை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் மேல் இவ்வளவு கிருபையாப்பா, இவ்வளவு கிருபை ஆண்டவரே. இலைகளாகி எங்களில் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறீர்கள், இலைகளாகி எங்களில் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறீர்கள். இருண்டு போயிருக்கிற எங்களுடைய இருதயத்தில் எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லலாம், ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இருண்டு கிடந்த எங்களில வெளிச்சத்தை நீர் எழுப்பி வைத்தீரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. திரளான ஜனங்கள் வரும்படியாய், ஒவ்வொரு மாதம் நடத்தும்படியாய், அநேகர் ரட்சிக்கப்படும்படியாய், இருண்டு கிடக்கிற இருதயம் எல்லாம் எழுப்புதல் உண்டாகும்படியாய், இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைக்கும்படியாய், இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளை மாறும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தா, இந்த காலத்தில் மௌனமாயிருந்தா ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வருமே. இலையாய் இருக்கிற உனக்கு இத்தனை பெரிய மகிமை கொடுத்திருக்காரு, இலையாய் இருக்கிற உனக்கு இத்தனை பெரிய மகிமை கொடுத்திருக்காரு. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். எனக்கா இத்தனை கிருபை, கைகளை உயர்த்தி முடியுமா நம்மளை? என்னே அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என்னே அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை நல்லவராக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று பாட வைத்ததே. உங்கள் கிருபை என்ன தாங்கி நடத்துதே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன பாட வைக்குதே. இலைகள் இலைகள் சொல்லிக்கொண்டே இருக்கு, இலைகள் இலைகள் இலைகள். அம்மா, இலைகளுக்கே ஆரோக்கியம் உண்டு, இலைகளாலே ஆரோக்கியம். இருளுக்கே வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு அப்பா. ஆமென். பயனற்ற நீளத்தை போல பயணம் செய்தவனா, அறுவடை காணாமல் தடிந்து போனவனா. அப்பா ஆண்டவரே, இலைங்க சொல்லுங்க, எல்லாம் கைகளை உயர்த்தி இலைங்க, இலைங்க ஆண்டவரே. இலைக்கே ஒரு பெரிய கிருபை, மந்தமான இருதயம் அப்பா. பயனற்ற நீளத்தை போல பயணம் செய்தவனா, அறுவடை காணாமல் தணிந்து போனவனா. தரிசன என்னில் தரிசனத்தை வைத்து அறுவடையை தொடங்கி வைத்தவரே. தரிசன என்னில் தரிசனத்தை வைத்து அறுவடையை தொடங்கி வைத்தவரே. இத்தனை கிருபை, எல்லாருமே என்னை அளவற்ற கிருபை. இருள் பண்ணாங்க, இருளாண்டவரே, அமாவாசை அமாவாசை என்னை அளவற்ற கிருபை.
கிருபை என்னை தாங்கி நடத்துதே. உங்க கிருபை என்னை வெளிச்சமாக்குதே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. ஒரு காரியமாவது உங்க மூலமா நடக்க ஆண்டவரே, இருள்ல இருக்கிறவங்க மேல என்னால வெளிச்சத்தை ஒதுக்க பண்ண இல்லாம இருக்கிறவங்கள எல்லாம் இருக்கிறவங்கள மாற்ற எல்லாம் இருதயத்துல ஒரு பெரிய எழுப்புதல தான் இலையா இருக்கிறவங்க எல்லாம் ஆரோக்கியமாய் மாற்ற கிருபை தாரும். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. பிச்சைக்காரங்கல்ல எல்லாம் கொடுத்துக்கிறாங்க, எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எல்லாரும் சொல்லுங்க. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. கைவாய்ச்சி. ஆமென், ஆமென். இருக்கிறவர்களை ஆரோக்கியமாய் மாற்றும். இருண்டு கிடக்கிறவர்களை வெளிச்சமாய் மாற்றும். இக்கட்டில் இருக்கிறவர்களுக்கு இரக்கத்தை காண்பி. இழந்து போயிருக்கிறவர்களை மீண்டுமாய் மீட்க வைக்கும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழையுங்க. இரண்டு இருதயங்கள் பிரகாசமாய் எரியட்டும். அப்பா நன்றி.
குடும்பம் என்கிற இலைகள்ல சுகம் பரவட்டும். அவன் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சரீரம் என்கிற அவன் இலைகள்ல தேவனுடைய சுகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைகள் என்கிற இலைகள்ல அவன் கர்த்தர் சுகத்தை வச்சிருக்கிறார். அவன் உங்களுடைய ஊழியம் என்கிற இலையில அவன் கர்த்தர் சுகத்தை வைத்திருக்கிறார், கனிகளை வைத்திருக்கிறார். அவன் it will come out. அவன் இந்த 2026ல கர்த்தர் அதை வெளியே கொண்டு வருவார். அதுக்கு அது பெங்களூர் பார்க்கும், அவன் உங்க சபைகள் பார்க்கும், உங்க குடும்பங்கள் பார்க்கும், உங்க சொந்த பந்தங்கள் பார்க்கும். நல்லா கைகளை தச்சு அவன் நிரம்பி சொல்லவா கனிகள் இதுவரைக்கும் மெதுக்காத கனிகள் எல்லாம் மெதுக்கட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் மெதுக்காத கனிகள் மெதுக்கட்டும். இதுவரைக்கும் மெதுக்காத ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும். இதுவரைக்கும் உள்ள பதிக்குள்ள அடைகின்ற அழைப்புகள் வெளியே வரட்டும். தேவ ஆவியானவர் கொண்டு வருவீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் இரும்பு மெதுக்கின்றதை போல ஆண்டவரே மெதுக்க முடியாத காரியங்கள் எல்லாம் இந்த 2026 மெதுக்கட்டும். சபகவாதா ரகசகா எஸ்ன கையெழுத்து நல்ல கையெழுத்து ஆவியை நிரம்பி சொல்ல மெதுக்கட்டும் ஆண்டவரே. மெதுக்கட்டும். டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ல சேஞ்ச் ஆகட்டும். டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ல சேஞ்ச் ஆகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே வெளிச்சம் மெதுக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே போய் கொண்டிருக்கிற எல்லா பாடுகளிலும் தேவனுடைய தயவு மெதுக்கட்டும். தேவனுடைய இரக்கம் மெதுக்கட்டும். தேவனுடைய அன்பு மெதுக்கட்டும். கிருபை மெதுக்கட்டும். ஆசகதா ரபகதா ரபாஷ் ரிபாஷே கேள்வியா கவ பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெபம். என்ன பதிலோ என்ன கேள்வியோடு நீங்க வந்திருந்தாலும், என்ன கேள்வியோடு வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு பதிலை கொடுத்து அனுப்புகிறார். Your blessing will flow. உங்க ஆசீர்வாதம் மெதுக்கும். ஆமென். நீங்க இழந்த அழைப்பு மறுபடியும் மெதுக்கும். நீங்க இழந்த ஊழியம் மறுபடியும் மெதுக்கும். நீங்க இழந்த கிருபை மறுபடியும் மெதுக்கும். நீங்க இழந்த ஆமென் பாரங்கள் மறுபடியும் மெதுக்கும். Oh Lord, உன் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஐக்களை கொண்டு வந்து பேசுறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே தேங்க்யூ லார்ட். சபையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியம் ஆண்டவரே இலைகளாய் மாறட்டும், ஹீலிங்காய் மாறட்டும் ராஜா. உள்ள வருகிறவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அவன் நீங்க யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில சுகம் என்கிற அவன் நதி பாயட்டும், நதிகள் பாயட்டும், ரிவர்ஸ்கள் ஓபன் ஆகட்டும். இந்த 26ல 12 மாதங்களும் புது புது கனிகள்னால உங்க ஊழியங்கள் குடும்பங்கள் நிரம்பட்டும். உங்க ஊழியங்கள் நிரம்பட்டும். இயேசுவின் நாமத்திலே இனி மரத்து மரம் அல்ல, இனி மரத்து மரம் அல்ல, இனி மரத்து மரம் அல்ல. We cast the spirit of darkness. அந்த மரத்தின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்திலே. உங்க வாழ்க்கையில இந்த மரத்து தன்மைகள் மாறுவதாக, மாறுவதாக. ஊழியத்தில் இருக்கிற மரத்து தன்மைகள் மாறுவதாக. ஃபர்ஸ்ட் ஜெபமே இருதயங்கள்ல ஒரு மாற்றம் என்று நாங்கள் சொல்லிட்டோம். தீர்க்கதரிசனமாய் நீ உறுதிப்படுத்தினேன் ஆண்டவரே. பெங்களூர் பட்டணத்துல இருதயங்கள் மாறட்டும் ராஜா. இருதயங்கள் மாறட்டும். ஊழியக்காரர்களுடைய இருதயங்கள் மாறட்டும் ஆண்டவரே. விசுவாசிகளுடைய இருதயங்கள் மாறட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. தேங்க்யூ லார்ட். அப்படியே 2 கையை உயர்த்தி சொல்லலாம். எங்க பட்டணத்துல ஒரு ரிவைவல் நாங்க பார்க்கணும் ராஜா. எங்க பெங்களூர்ல ஒரு ரிவைவலை பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே நிறைய ஸ்டோரிஸ்கள், நிறைய ஃபேமஸான காரியங்கள் எல்லாம் எங்க பட்டணத்துல கேட்டுட்டோம் ராஜா. உலகம் திரும்பி பார்க்கிற காரியங்களை எங்க பட்டணத்துல நாங்க கேட்டுட்டோம். ஆனா அதெல்லாம் பாயங்களுக்கு தேவை. எங்க பட்டணத்துல எழுப்புதலின் செய்தி உலகம் முழுவதுமாய் கேட்கணும். பெங்களூர்ல ஒரு ரிவைவல் உலகம் முழுவதுமாய் கேட்கணும். ஜனங்கள் திருமண தேசங்கள் திருமணம் ஆண்டவரே. எழுப்புதல் அப்படி இங்கிருந்து ஆரம்பிக்கட்டும். Let it start from today Lord. Open the heavens. வான திறக்க நடத்தும். ஆவியானவர் மழையை பொழியும்படியாக ஜெபிக்கிறோம். Holy Spirit of God. இந்த மன்றாட்டு ஜெபம் தேவை. இந்த வார்த்தை பூமிக்கு, இந்த பெங்களூருக்கு தேவை. இந்த ஜெபங்கள் பெங்களூருக்கு தேவைன்ற மற்ற கையை உயர்த்தலாமா? Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஆண்டவரே இதுல நான் ஒரு பங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் நீங்க முன்னாடி வாங்க. நம்ம எல்லாம் கை கோர்த்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அவன் இது ஒரு ஆரம்பம். ஆண்டவரே இதுல என்ன ஒரு பங்கா நீங்க ஆண்டவரே நம்பி வச்சதுக்காக ஸ்தோத்திரம். I will be a part until you are coming Lord. உம்முடைய வருகை மட்டும் நான் இதுல ஒரு பங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் முன்னாடி வரலாம். Thank you Holy Spirit of God. We praise you Daddy. Thank you Lord. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி
இருக்கிறார். உங்க 2 கையை நேரா நீட்டுங்க. Let God's hand touch you. இதை ஜெபிக்கும் போதோ let God put a vision அந்த அவருடைய தரிசனத்தை அவர் பாரத்தை கர்த்தர் போடும்படிக்காக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பாரமும் ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை கர்த்தர் போடும்படிக்காக ஒரு உடன்படிக்கையை செய்ய ஆவியானவர் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். Let the Holy Spirit take control. அவன் நம்ம பலத்தினால நம்ம செய்ய முடியாது. ஆனா ஆவியானவர் அவர் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றும் போது அவன் நம்ம எப்படியாப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிப்போம். அவன் இரவு பகலும் பார்க்காம ஜெபிப்போம். உபவாசித்து ஜெபிப்போம். அவன் காற்பணிப்போட ஜெபிப்போம். நம்ம நாட்கள் இதுக்காக சொல்லணும். நல்ல பிதாவே ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருவனை தேடினேன், ஒருவனும் இல்லை என்று சொன்னீரே. எசேக்கியேல் 22:30 இதோ திறப்பிலே நிற்கத்தக்கதாக நின்று இருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் இனத்தாராகிய இஸ்ரவேலுக்காக நானே சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பவுல் ஆண்டவரே ரோமர் 9:10 வாசிக்கிறதை நாங்கள் ஆண்டவரை நினைவு கூறுகிறோம்ப்பா. இந்த பட்டணத்துக்காக எழுப்பி நிற்க ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திரும்பி பார்க்காமல் ஓடிக்கொண்டிருக்க கிருபை தாரும், இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்க கிருபை தாரும். ஆண்டவரே பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட கிருபை தாரும். 1 கொரிந்தியர் 9:27 படி விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓட கிருபை தாரும். 1 கொரிந்தியர் 10:14 படி பெற்றுக்கொள்ள ஓடத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மேல் இறங்குவீராக. இலைகளாய் இருக்கிற எங்களிலே ஆரோக்கியத்தை வெளிப்படுத்துவீராக. இல்லாதவர்களாய் இருக்கிறவர்களிலிருந்து இருக்கிறவர்களை வெளிப்படுத்துவீராக. இருளாய் இருக்கிற எங்களிலிருந்து வெளிச்சத்தை வெளிப்படுத்துவீராக. பின்னோக்கி பாராமல் ஆண்டவரே முன்னோக்கி நாங்கள் நகர கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பார்வனை பிடுங்கவும், இடிக்கவும், கட்டவும், நாட்டவும், கவிழ்க்கவும் இன்றைக்கு நான் வெண்கல் அலங்கமாக்கினேன் என்று எரேமியாவுக்கு சொன்னது போல இவர்களுக்கு நீ சொல்லுங்க பாப்ப. கரம் பிடித்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மறுபடியும் நம்ம வெள்ளூர் பட்டணத்துல நாம் பார்க்க முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த மன்றாட்டு ஜெபம் ஏதோ ஒரு பெரிய ஃபைனான்சர் கிட்ட இருந்து ஃபைனான்ஸ் ஆகி போகிறதில்ல. இது ஆண்டவரை நம்பி நடத்துகிற ஒரு ஊழியம். உங்களால முடிச்ச அளவுக்கு நீங்க கொடுக்கலாம். இல்லைனாலும் ஒன்று